Hi friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு panல 2 பட்டை, 2 மிளகாய் வத்தல், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 டீஸ்பூன் கொத்தமல்லி. இதை எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதை இப்போ ஆற வச்சிட்டு தண்ணி சேர்க்காம ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி நறுக்கினது கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிய வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலா ரொம்ப வேண்டான்னா கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பர் சாஃப்டாக சிக்கன் வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம மல்லித்தலை தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக செம்ம டேஸ்டான சிக்கன் வறுவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செய்கிறதுக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.